வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றால் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி ஏற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஆயர்வாடி குலத்திலேயே மிகுந்த செல்வந்தர் நந்தகோப்பர் வீடுதான். அதுக்கு இணையான செல்வந்தர் இன்று காணப்போகும் பெண்ணின் வீடு. மிகுந்த செல்வந்தரின் இல்லம். பால்வளம் மிகுந்தது. கன்று போல கறவை மாடுகள் இருக்குமா. வயதான கறவை மாடுகளும் கன்று போல காட்சியளிக்குமா. கண்ணன் இருக்கும் இடம் என்பதால் பசுக்கள் இளமை மாறாது இருக்கிறது. நித்திய சூரிகள். நாள்தோறும் பரமனை தொழுவதால் இங்கு பசுக்களுக்கு வயது குறைவது கண்ணன் கைப்படுவதால் என்று வியாக்கியானம் சொல்லுகிறது. இங்கு கற்று கரவை கணங்கள் பல. கணங்கள் பல என்பது கூட்டமாக குழுமமாக, அதாவது கறவை மாடுகள் கறவை இனங்கள் எல்லாமே, எருமை ஆடு எல்லாமே கறவை இனங்கள் எல்லாமே குரூப்பாக அப்படியே குழுமமாக இருக்கான். கணங்கள் அப்படிங்கிறதுக்கு பொருள் இதான். அது அத்துணை கறவைகளையும் கறக்கும் திறமைசாலியான கோவலர் பகைவர்களின் பலமழிய அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று போர் புரியும் திறனுள்ளவர் அப்படின்னு விவரிக்கிறார் ஆண்டாள். எப்படி? செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார் என்றால் பகைவர். திரளழிய பகைவர்களின் திறன் அழிய சென்று செரு செய்யும், போரிட முடியும். பகைவரை வென்று அவர்களின் பலத்தையும் திறனையும் குன்றச் செய்து வெற்றி கொள்ளும் அக்கோவலர் அப்படிங்கிறாங்க. பகைவரை அழிப்பதில்லை. கோவலருக்கு பகைவரை அழிக்கும் குணமில்லை. ஆனால் அவர்களுடைய பகைமையை வென்று அவர்கள் திறத்தையும் பலத்தையும் குறைத்து அழித்து வெற்றி நிலைநாட்டுகிறார். அதனால் அவர் குற்றமொன்றில்லாத கோவலர் என்று வர்ணிக்கிறார். குற்றமொன்றில்லாத கோவலராம் அக்கோவலர். அந்த கோவலர் வீட்டில் பிறந்த பொற்கொடி அவள். நாம் சந்திக்க போகும் தோழி யாரு? குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. கோவலர் தம் வீட்டில் பிறந்த பெண் பொற்கொடியாக தானே இருப்பாள். அழகிய வடிவுடை பெண்ணே இப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகான பெண்ணவள். புற்றர வல்குல் புனமையிலே. புற்றர வல்குல் புனமையிலே. புற்றிலிருந்து பாம்பு எப்படி இருக்கும்? அதனுடைய புற்று வாய் நுழையும்படியாக அதனுடைய உடலை சுருக்கி கொள்ளும். அதுபோன்று அவளுடைய இடையும் மெல்லிடையாக இருக்கிறதாம். புனமையிலே கானகத்து மயிலை ஒத்த சாயல் கொண்டவளாம். இப்படியாக வர்ணிக்கிறார். பாம்புக்கும் மயிலுக்கும் ஆகாது, ஆனால் அவள் இப்படியாக வர்ணிக்கிறார். புற்றர வல்குல் புனமையிலே போதராய் எழுந்திராய். விழித்து எழுந்து வருவாயாக. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. சுற்றத்து தோழிமார் எல்லாம் சுத்தப்பட்ட ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. உறவினர்கள் தோழிமார்கள் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. முற்றம் என்பது அனைவரும் கூடுமிடம். கூடம்னு சொல்லுவாங்களே, அனைவரும் கூடுமிடம் கூடம், அது முற்றம் என்று அழைக்கிறார். நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. அனைவரும் வந்து விட்டார்கள், எழுந்து வாரும் அம்மா. யாரை பற்றி பாடுகிறார்கள்? முகில்வண்ணன். அவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன. கருமேனியன், கார்வண்ணன், நீலவண்ணன், முகில்வண்ணன், மேகவண்ணன், இப்படியாக அவனது திருநாமங்கள் ஓதியபடி மயிலை பாடிய ஆண்டாள் மழை மேகம் கவனத்திற்கு வந்து விட்டது போலும். மயிலை பற்றி தானே பாடினா, புனமயிலே என்று பாடினார் அல்லவா. உடனே மழை ஞாபகம். அது தோகை விரிச்சு ஆடும் இல்லையா, அது உடனே மழை ஞாபகம் வந்துடுது. உடனே முகில்வண்ணன் என்று இறைவனை அழைக்கிறார். முகில்வண்ணன் பேர்பாட.
சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி. செல்வப் பெண்டாட்டி என்றால் பேரழகி என்று ஒரு பொருள். சிற்றாதே என்றால் அசையாமல், பேசாதே பேசாமல், உறங்குவதன் அர்த்தம் புரியாமல் தவிக்கின்றோம். சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி. பேழழகு பொருந்திய பெண்மையே, கண்ணனுக்கு உகந்த அடியவளே, உறங்குவதை தவிர்த்து அவனை பாடு என்று அழைக்கிறார் ஆண்டாள். இப்பாசுரம் பூதத்தாழ்வார்க்கு கோதை நாச்சியார் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதாக விளக்குகிறார்கள். அதற்கு அழகான விளக்கமும் உண்டு. பூதத்தாழ்வாரே முதலில் இறைவனை முகில்வண்ணன் என்று பாடினாராம். பெருமாளை முகில்வண்ணன் என்று வர்ணித்தவர் யார்? பூதத்தாழ்வார். கோதையும் முகில்வண்ணன் பேர்பாட என்று அவரை போலவே பாடியிருக்கிறார். ஒரு பொருத்தம், சிறு பொருத்தம். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். நாம் பல இடங்களுக்கு சென்று பகவத் விரோதிகளை, அதாவது இறைவன் மேல் வழிபாடு செய்யாதவர்கள், இறைவனுக்கு எதிரியாக பேசுவது, அதான் பகவத் விரோதம். பகவத் விரோதிகளை விவாதங்களில் வென்று நல்வழி கொணர வேண்டும் என்று பூதத்தாழ்வாரே அவரது பாசுரம் ஒன்றில் எடுத்து உரைத்துள்ளாராம். என்னது? செற்றால் திரளழிய சென்று செரு செய்யும். இதற்கு இப்படியாக அவர்கள் வர்ணனை கொடுக்கிறார்கள். ஆக அழகான பேரழகான பெண்மையிலே நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய், நீ இன்னும் எதற்கம்மா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எழுந்து வந்து முகில்வண்ணன் பேரை பாடினால் பரமபதம் அடைவோமாக. தேங்க்யூ.